ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபியும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபியும் இல்லை, டைரி மில்க் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியாக ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி பண்ணுவோம். ஸோ ஒன்று பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைரி மில்க் சாக்லேட்டை பார்த்தீங்களா, இதை இதில் கொட்டி அதை மெல்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்ததில் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் ஆஃப் மில்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை லைட்டாக டெக்ஸ்சர் திக்காகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து ஒரு ஆல்மண்டும் ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ மிக்சரில் வச்சு அரைச்சிடலாம். ஸோ அரைச்சி முடிச்சுட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அரைச்சி முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். அரைச்சி முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம சாக்லேட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரலன்னா நம்ம இதே கப்பில் ஊற்றிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓவராக இருந்துச்சுன்னா லைட்டாக எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இன்னும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு 5 hours அப்படியே விட்டுட்டு ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து காட்டுறோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நம்ம ஸ்டிக்கு தெரியும். ஸோ 5 hours கழிச்சு நான் உங்களை சந்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஸ்கிரீம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டோம். சாப்பிட்டு பார்த்தா நம்ம கொடுக்க வேண்டியவங்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாமல் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டி தர முடியல. அடுத்த வாட்டி பண்ணும்போது